அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்ற மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே. உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு முடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வத உன்னை சேர்த்திடுவார், சந்தத மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்டு போன வாழ்க்கை கர்த்தர் செழித்தோங்க செய்திடுவார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அப்படியாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன் பெரியவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடம் 103வது பாடல்.
இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என்னுடைய எல்லா பிரயாசங்களிலும் அவர் என்றென்றும் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே முன்னோடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேல் ஏறியே சிரசில் சூடியே, என் வேதனை யாவையும் நீக்கியதே புது ஜீவனை ஊற்றினதார். என் வேதனை யாவையும் நீக்கியதே புது ஜீவனை ஊற்றினதார். இந்த இயேசு எனக்கு நல்லவர், என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவராதியும் வந்தனே, என் ஸ்நேகத்தின் சின்னத்தினமே, அவராதியும் வந்தனே, ஸ்நேகத்தின் சிறப்பினமே, ஆயிரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. ஆயிரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. இந்த இயேசு எனக்கு நல்லவர், என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. பகல் மேகஸ்தம்பம், ராவில் அக்னிஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேகஸ்தம்பம், ராவில் அக்னிஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கிப்போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கிப்போ, யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள், நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள், நான் அவருடன் பறந்திடுவேன். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அல்லேலூயா. நம்முடைய ஏக்கம் எல்லாம் நீங்கி கண்ணீரை துடைக்கின்ற போது, ஆமென், அல்லேலூயா. அவர் வருகின்ற வேலை வருகின்ற போது நான் அவருடன் பறந்திடுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளிடத்திலே மாம்சங்கள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச குணங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது என்றால் நாம் அவர் வருகை வரும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக நம்முடைய மாம்ச சரீரம் ஒளிந்து போகத்தக்கதாக இந்த மாம்சத்துக்கு செத்து, ஆமென், அல்லேலூயா, ஆவிலே பிழைத்தெழும்பினவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை அப்படியாக கொடுத்த செய்தி அது. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் 3 காரியங்களை நம்மிடத்திலே போதிக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொரு காரியம் பார்த்தோமேயானால் நாம் நீதி செய்கிறவர்களாக, மூன்றாவது காரியம் நியாய தீர்ப்பு. ஆமென், அல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்புல நாம் நிற்கின்ற போது நமக்காக ஒருவர் சாட்சி சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளையே, ஓடின ஓட்டங்கள், இவ்வளவு நாள் நாம் பட்ட பிரயாசம் விருதாவாக போய்விடக் கூடாது. ஆமென், அல்லேலூயா. இந்த தேதி வரைக்கும், இந்த மாதம் கடைசி அப்படியாக இந்த 12ஆம் மாதத்தை நாம் கர்த்தரோடு முடித்து புதிய ஆண்டிற்குள் நாம் கர்த்தரோடு நாம் போக வேண்டும். கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த வருடங்களிலே பல பாடுகள், பல கசப்புகள், வாழ்க்கையில பல கசப்புகள் சந்தித்திருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து தேற்றவனாக இருந்து கர்த்தர் நம்மை திடப்படுத்தி கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை சாட்சியாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவன் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனிதர் தான். அல்லேலூயா. அவர் ஜெபித்து, அல்லேலூயா, ஆமென், 3 வருஷ காலம் அளவு அல்லேலூயா, மழையும் அல்லேலூயா, பனி பெய்யாதபடி, அல்லேலூயா, அல்லேலூயா, அன்றைக்கு அல்லேலூயா எந்த விசுவாசத்தோடு நிறுத்தினாரோ அந்த தேவன் இன்றைக்கு அல்லேலூயா அவருடைய வேண்டுதலை கேட்டு இறங்கின தேவன், அன்றைக்கு இறங்கின தேவன் இன்றைக்கும் அல்லேலூயா அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. ஜெபம், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறபடி உமக்கு நன்றி. ஆமென், அல்லேலூயா. ஜெபம், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நேரமாக உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதித்து, ஆமென், அல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அல்லேலூயா ஒரு பதிலை தர வேண்டுமே, இன்றைக்கு கர்த்தரினோடு பேச வேண்டுமே, இந்த ஜெப வேளையிலே கர்த்தரினோடு இடைப்பட வேண்டுமே, நான் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கத்தக்கதாக இந்த நாளானவரே நீர் எங்களை நிரப்பமானவரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த ஜெப வேளையிலே மூலமானவரே உம்முடைய மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் அல்லேலூயா, ஆமென், ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரவானாக ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே மாற்றுகிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே முழுவதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுகிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வேளையிலே அல்லேலூயா இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமே, இன்றைக்கு மாம்ச சரீரத்தில் விடுதலை உண்டாக வேண்டுமே. ஜெபத்துக்கு தடையக்கூடிய அநேக விதமான சத்துருவின் கட்டுகளிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமே. அல்லேலூயா. ஜெபம், அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தால் நம்ம மூடுகிற அல்லேலூயா முழங்கு ஜெபத்தால் அல்லேலூயா
கர்த்தரிடத்தில் வந்து நிற்கின்ற போது உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுளின் சொல்லுகின்ற போது நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் பார்வையடைந்தார். இன்றைக்கு நன்மையான தேவப்பிள்ளை நம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தருடைய கிரியை ஆமென் அல்லேலூயா இன்றைக்கு கர்த்தருடைய கிரியை இருக்கவே ஆமென் அல்லேலூயா ஜெபிங்கள் அல்லேலூயா விசுவாசத்தோடு அல்லேலூயா முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற போது அல்லேலூயா கட்டுகள விசுவாசம் குறையாதபடி ஆமென் அல்லேலூயா கர்த்தருடைய சந்நிதியில் ஒடுங்கி நின்று அல்லேலூயா எத்தனையோ அல்லேலூயா பரிசுத்தவான்கள் உண்டு ஆமென் அல்லேலூயா அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் அல்லேலூயா கர்த்தர் பலத்தை கொடுத்தார், கர்த்தர் பலத்தை கொடுத்தார் ஆமென் அல்லேலூயா அந்த பரிசுத்தவான்கள் அல்லேலூயா நமக்கு முன்பாக அவர் வழியாக அல்லேலூயா அவரை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். என்னமையான தேவப்பிள்ளையே ஆமென் அல்லேலூயா இன்றைக்கும் ஆமென் நமக்கு முன்பாக அவர் உயிர் தெழுந்த தேவனாலே நிற்கின்ற என்னமையான தேவப்பிள்ளையே ஆமென் அல்லேலூயா ஹalleluya உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா ஹalleluya ஆமென் அல்லேலூயா உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா கொஞ்ச நேரமாக உள்ளத்தினால உண்மையோடு உத்தமமாக ஜெபிப்போம். ஆமென் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா ஜெபம் அல்லேலூயா கொஞ்ச நேரமாக ஆமென் இந்த ஆராதனைக்கு அல்லேலூயா ஒரு விடுதலின் ஆராதனையாக இந்த ஆராதனைக்கு பிரயோஜனமுள்ள ஆராதனையாக ஆண்டவரே நீர் இன்றைக்கு எனக்கு மாற்றிக்கொள்ள ஆண்டவரே ஆமென் அல்லேலூயா நான் அல்லேலூயா வெறுமையாக வந்து நிற்கின்றேன். நான் வெறுமையாக பாத்திரம் இன்றைக்கு நிரம்பி வழிகிற பாத்திரமானாக ஆண்டவரே நீர் இன்றைக்கு எங்களை வணைந்து கொள்ள ஆண்டவரே ஒரு தூயவனை போல வணைந்து கொள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அல்லேலூயா நீர் தேற்றுகிற தேவன் ஆண்டவரே நீர் திடப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை சாட்சியாக ஆண்டவரே ஜீவனோடு நிறுத்தினுடைய கிருபை ஆண்டவரே நம்முடைய கிருபை இல்லைனா நாங்கள் இன்றைக்கு நிலைத்து நிற்க முடியாது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய கிருபை பெரியது நம்முடைய மாட்சிமை பெரியது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறபடியா நமக்கு நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள ஆராதனை முழுமைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க வரக்கூடிய வேண்டும் ஆண்டவரே துரிதமாக கொண்டு வாரும். ஆமென் ஆண்டவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே வந்த ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள் ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். சோதரம் சோதரம் தேசம் இருக்கிறோம் அல்லேலூயா செய்திகளாக கடந்து செல்வோம். கர்த்தர் 38 வருடங்களை கர்த்தர் சிம்மராசனை கர்த்தர் நடத்தினார், நேர்த்தியாக நடத்தினார். அவர் வருகை வரைக்கும் கர்த்தர் நடத்த வேண்டும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் சரியான நேரத்தில் முடித்து விடுவேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஏற்கனவே ஒரு கேட்ட வார்த்தையாக இருக்கலாம். திரும்ப ஒன்றைக்கு கர்த்தர் இடத்துல பேசின என்ன பேச வேண்டும். இந்த 38 வருடங்கள் கடந்து வந்த பின்பு இந்த ஆறுதல் என்ன பேச வேண்டும் அப்படின்னு நேற்று ஜபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த வசனத்தை திரும்பவும் கர்த்தர் இடத்துல பேசின வார்த்தை என்ன என்றால், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அதுல ஒரு காரியம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு பெரிய பலனாய் இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. இது யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. ஆமென் அல்லேலூயா. மனுஷனால் இதை சொல்லவே முடியாது. அப்படியே அது மனிதன் சொன்னாலும் அது டெம்பரரி. ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தையை நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். ஆமென் அல்லேலூயா.
அல்லேலூயா. போன வாரத்துல அப்படியாக ஆராதனை முடித்து விட்டு பாஸ்டர் கனராஜ் அவர்களுடைய சபையிலும் அப்படியாக ஆராதனை கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த சபைக்காக அதிகமாக ஜெபிங்க. கர்த்தர் அங்கேயும் அந்த பெரிய காரியங்களோட எழுப்புதலை சபையிலே உண்டு பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நன்மையான தேவனை நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கின்றேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்தபடியால் அங்கே என்ன நடந்தது என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அதன் பிற்பாடு தான் பெயர் மாற்றம். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக ஒரு பெயர் என்ன? ஆபிராம். ஆமென். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு ஒரு பெயர் என்னதாக மாறியது? ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நன்மையான தேவர்களே, நம்மளுக்கு பெரிய பலனாய் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் நாம் அப்படியாக சோர்ந்து போகின்றோமோ, எந்த விதத்திலும் நாம் அப்படியாக பலனற்று போயிருக்கின்றோமோ, நன்மையான தேவர்களே, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், உள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆமென். அல்லேலூயா. உள்ளே ஆவி உற்சாகமாகும் போது இந்த அழிந்து போகிற இந்த சரீரமும் பலப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பலத்தை கொடுப்பார், ஜெபிக்கிற பலத்தை கொடுப்பார், ஊழியம் செய்கிற பலத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க எழும்பி பிரகாசிக்கிறதுக்காக பலத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அதிகமாக நான் உங்களை சொல்லிட்டு ஒரு காரியம், கர்த்தருடைய வருகைக்கு தேவை கொஞ்ச நாளாக பேசிக்கொண்டே அல்லேலூயா. இந்த மாமிசம் ஒரு தனியாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த அழிந்து போகின்ற மாம்ச சரீரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னதாக கூடாது? ஒரு வசனம் எல்லாமே தெரிந்த வசனம். நாவு என்ன செய்கிறது? முழு சரீரத்தையும் விடுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் எதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பேசுகின்ற வார்த்தை, கேட்கின்ற வார்த்தை எல்லாமே அல்லேலூயா. சிலர் நம்ம சொல்வதை ஒண்ணு கேட்டு வேறு விதமாக பேசிவிடுவார். அல்லேலூயா. அங்க என்ன உண்டாகும்? சாதாரணமாக ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை கொடுத்து விட்டோம். அல்லேலூயா. நன்மையடைந்தவர்களையே இந்த நாவு பொல்லாதது, நாவை குறித்து ஒரு காரணம் வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நன்மையடைந்தவர்கள் அவர் உனக்கு மகா பெரிய ஆயிருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. யோவேல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சின்ன தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. திரும்ப வாசிக்கலாம். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அங்க அப்படியாக சொல்லுகின்ற வார்த்தை தேசமே நீ பயப்படாதே. இன்றைக்கு நன்மையான தேவர்களே, நம்மளை பற்றி கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. முதல்ல வாசல் என்ன? நீ பயப்படாதே. அதே போல என்ன வாசிக்கிறோம்? தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் என்ன செய்கின்றார்? ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க வேண்டிய அந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. நீ பயப்படாத. நீ சிந்தித்து வந்த காரியம் வேறாக இருக்கலாம். இன்றைக்கு சபைக்குள் வருகின்ற என் அருமையான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வந்த நோக்கம் வேறையாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுகின்ற வார்த்தை ஒரு பெரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி என்ன போட்டிருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவிடுத்து நீ அறியாததும் எட்டாதமான ஒரு பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அதே வார்த்தை இன்னைக்கு இங்க என்ன சொல்கிறார்? இன்னைக்கு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.
ஆமென். அல்லேலூயா. அது எற்றனடி முடிவே இல்லை. இன்றைக்கு தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் தேடுகிற பிள்ளை கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 126 அதிகாரத்திலே பார்க்கின்ற போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன பண்ற? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். செய்து முடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. இங்க இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கின்ற போது அப்படியாக அபிஷேகத்துல குதிக்கணும் போல இருக்கு. இணை என்றால் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியம், எண்ண முடியாத காரியம், மனிதனால் செய்ய முடியாதது தேவனால் கூடும். ஆமென். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் நீங்க நினைக்கலாம், நான் எழுப்பினேன் என்று. இல்ல, கர்த்தர் உங்களை ஜீவனோடு எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. இரவு தூங்கி காலையில் எந்திப்பது நிச்சயம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இது நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு கர்த்தர் கிருபையாய் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல வேண்டாமா, கர்த்தர் இன்றைக்கு இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்தினார் என்று. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வருகிற வாரங்களிலாவது ஜீவனோடு சாட்சி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கின்ற போது என்ன போட்டிருக்கு? நமக்கு அவர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது. சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது 11ஆம் வசனத்தை எடுங்க பார்ப்போம். சங்கீதம் 100. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. ஆமென். அல்லேலூயா. மேலுக்கு வசனத்தை வாசிக்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைங்க, போற்றுகின்ற வார்த்தை என்ன? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யல, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் சரி கட்டாமலும் இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் செய்த பாவத்திற்கு இன்னும் அநேகருக்கு நான் சொல்றேன், உண்மையதான் நான் சொல்றேன், அநேகர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறாதபடி பரலோகத்திற்குள் பிரவேசிப்பேன் என்று மனதில் ஒரு பெர்சன் கூட என்ன செஞ்சிடாதீங்க, எண்ணிரவே எண்ணிராதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனம் மட்டும் பாருங்க, ஈவை ருசி பார்த்தும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முடிவு வேற மாதிரியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இங்க பார்த்தோம், என்ன போட்டிருக்கு? நம் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் செய்யல, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் சரி கட்டல. ஆனாலும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதுமே அவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் பயந்து நாம் நடுங்கி அவரை ஆராதிக்கிறோமோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபையை பெரிதாய் கொடுக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பெந்தேகோஸ் மக்களுக்கு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. என் அருமையான தேவ பிள்ளையே, கொஞ்சமாயிலும் பயபக்தியோடு தேவனை நாம் ஆராதிக்கின்ற போது கர்த்தர் கிருபையை பெரிதாய் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது. கர்த்தரோட கிருபை நம்மளுக்கு வேண்டும் என்றால் அவருக்கு பயன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இடத்துல என்ன இல்லை? பயமே கிடையாது. மேட்டிமை எண்ணம், மேன்மையான எண்ணம் சிந்தையிலே சத்துருவானவன் அந்த அளவுக்கு விதையை விதைத்து அது கலைகளாக வளர விட்டுருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அநேகர் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஜெபிக்கின்ற போது உலக சிந்தை வராதபடி ஜெபிப்பது உண்டா? அப்படி ஜெபித்தால் மாத்திரம்தான் வேலை அடைக்கப்பட்ட தோட்டம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வேலை அடைக்கப்பட்ட தோட்டமாய் காணப்பட வேண்டுமே. வேலை அடைக்கப்படாத தோட்டத்தின் முடிவு எப்படி இருந்தது? அங்கே சுற்றுச்சுவர் எல்லாம் இடிந்து அதன் முகக்கு சுவர் எப்படி இருந்ததா? மூஞ்சொலியாகப்பட்டது, ஒரே முட்செடிகள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் வேலை அடைக்கப்பட்ட தோட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது?
எப்படி இருந்தது வெள்ளடிக்கப்பட்ட தோட்டம்? தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கத்தக்கதாக. ஆமென், அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அடிக்கடி சொல்ல ஒரு காரியத்தான், சிம்சோன் என்ன செஞ்சான்? பாவத்தில் விழுந்தான், எல்லாம் சரிதான். ஆனால் கர்த்தருடைய கரம் அவனுக்கு விலகினது என்ன செய்யல? அறியாமல் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய கிருபை நமக்கு மேல் இருக்கின்றதான் யோசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், கிருபையின் காலத்தில் நான் இருக்கின்றேன், எவ்வளவு பாவம் செய்தாலும் இந்த கிருபையின் காலத்தில் மன்னிக்கப்பட்டே கொண்டு நினைக்கலாம். சடிதியாக மரணம் வந்து விட்டால், இல்லை சடிதியாக அவருடைய வருகை வந்து விட்டால், செய்த பாவத்துக்கு எங்கே போய் மன்னிப்பு கேட்பீங்க? ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நான் இதை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளையே, நேரத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. வாழ வயதில் பாவம் எங்க அடைக்கப்பட்டிருக்குது? எலும்புக்குள்ளாக. ஆமென், அல்லேலூயா. இந்த எலும்புக்குள்ள இருக்கிற பாவம் வெளியேற வேணும்னா அக்கினிதான். ஆமென், அல்லேலூயா. அவர் அக்கினியா இறங்க வேண்டும். நீங்க அக்கினியா இறங்கத்தக்கதாக நீங்கள் பாத்திரமாக காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி அப்படியாக ஜெபிக்கின்ற போது கர்த்தர் அக்கினியா இறங்கினார். ஆமென், அல்லேலூயா. அவர் அக்கினியா இறங்கினார் என்றால் அவர் எவ்வளவு பரிசுத்தமானவராக காணப்பட்டிருப்பார். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்கின்றது, அவர் நம்மை போல பாடுள்ள மனிதர். ஆமென், அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தினது. ஆமென், அல்லேலூயா. ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. ஆகியால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. இங்க பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழில் எழுப்பப்பட்டதில் நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தலின் சாயலம் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென், அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற அனைவர் மரணத்தின் சாயல நாம் இருக்கின்றோம், ஆனா உயிர்த்தலின் சாயல அடையவில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்னும் அந்த செத்து போன ஜென்ம ஸ்வாபம் திரும்ப உயிர் கொடுத்துட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த ஜென்ம ஸ்வாபத்தை என்ன செய்யல? விடவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. உயிர் தெழுந்தது அனுபவம்னா எல்லாம் செத்து. ஆமென், அல்லேலூயா. அங்கதான் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தலின் சாயலம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான ஜென்ம ஸ்வாபம், எதெல்லாம் நாம் கலைந்தமோ ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு உயிர் தெளிந்த அனுபவத்திற்குள் வந்திருக்கிற அருமையான தேவப்பிள்ளையே, பழைய மனுஷனை கலைந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இல்லைன்னா. ஆமென், அல்லேலூயா. ஜென்ம ஸ்வாபம். இன்றைக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இந்த கடந்து போன நாட்கள் போது பொய்யே நான் பேசுறேன்னு சொல்ல முடியுமா? ஜென்ம ஸ்வாபம். ஞானஸ்தானத்துக்கு முன்னுக்கு நீங்க பேசின வார்த்தைகள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிற்பாடு பேசுகின்ற அதே பொய்கள், அதே பாவம் என்ன செஞ்சுட்டு உங்களை பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு. ஆமென், அல்லேலூயா. செய்த பாவம் உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் வாசலை திறக்கும் போது அங்க என்ன செஞ்சுட்டு இருக்குமா? படுத்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் படுத்திருக்கும் போது உங்களோட செஞ்சிருக்குமா? படுத்திருக்கும் செய்த பாவம். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்காகிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளையே, பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறாதபடி நீங்கள் கிருபையின் காலத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த காலத்திலும் இருந்தாலும் சரிதான், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறாதபடி பரலோகத்துக்கு பிரவேசிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதபடி நீதிமான்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க.
அங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ள உனக்கு தருகிறேன். அங்க நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பார்க்கின்றோம்? அப்படியாக அங்க ஒரு காரியம் இருக்கின்றது. பேதுரு யோவான் என்ன செய்யறாங்க? அப்படியாக தேவாலயத்துக்கு அப்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வாசிகள் தெரியும் என்ன போட்டிருக்கு, அவன் அவனிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவன் நோக்கி பார்க்கின்றான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நோக்கி பார்த்ததும் என்ன சொல்றது, பேதுரு என்ன சொல்றாரு, இப்ப என்ன இல்ல, வெள்ளியும் இல்ல பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகின்றேன். கர்த்தர் என்ன உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாங்க? பேதுருக்கும் யோவானுக்கும் கர்த்தர் என்ன கொடுத்தார்? ஆமென். ஹல்லேலூயா. அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அங்க பேதுருக்குள்ளாகவும் அங்க இருந்த யோவானுக்குள்ளாகவும் என்னத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால், அங்க வாசிங்க, நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற அருமையான தேவப்பிள்ளை, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமா நாம் காணப்பட வேண்டும். அது இங்க போட்டிருக்கு, என்னுடைய கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து நட. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிற்பாடு நீங்க வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நீங்கள் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுறது என்ன? ஆமென். ஹல்லேலூயா. அங்க அவன் எந்திரிச்சு என்ன செய்யறான்? நடந்து இவர்களோடு எங்க வரானா? தேவ ஆலயத்திற்குள் பிரவேசிக்கின்றான். ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பேதுரு தான் என்ன செஞ்சிட்டாரு? அங்க அதுதான் சொல்றாரு. பேதுரு இருக்கிற ஜனங்களுக்கு என்ன, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்படாதீங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியில, எங்கள் சுய பக்தியில என்ன செய்யல, இவன் நடக்க பண்ணல. ஆமென். அதற்கு பதில் எங்க தரார் என்றால் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற என் அருமையான தேவப்பிள்ளையே, அது என்ன செய்கிறது? உங்களை பலப்படுத்தினது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சொன்னாங்க, பேதுருக்குள்ளாகவும் அங்க இருந்த அங்க எல்லாருக்குள்ளாகவும் இருக்கிறது ஒண்ணு என்ன? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்தனா சபையில் இருக்கக்கூடிய அருமையான தேவப்பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் தரிக்கப்படவில்லை என்றால் 666 முத்திரிக்கப்பட்டதாக காணப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நாம் வந்து நிற்கின்றோம். அங்க என்ன போட்டிருக்கு? திரும்ப அந்த 14ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை நான் செஞ்சிருக்கிறேன், விட்டுறவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் ஒருவரும், ஆமென், ஹல்லேலூயா, விசுவாசத்திலே கட்டுகள் கூட குறையில்லாதபடி கஷ்டங்கள் வரும், எவ்வளவு பாடுகள் வரும், எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், விசுவாசம் குறையாதபடி இந்த சபை அப்படிதான் 38 வருடமாகவும் விசுவாசத்திலே நடத்தப்பட்ட சபை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் இடத்துல போய் எனக்கு தெரிந்து சொல்றேன், யார் இடத்துல போய் கை நீட்டவில்லை. சபை கட்டணும், காசு கொடுங்க சொல்லி யார் இடத்துல செய்யல, காசு கேட்டதை எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கட்டி கொடுத்துட்டே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் சரிதான். ஒரு பாய் வேணுமா, ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏற்றதை கர்த்தர் என்ன செய்வார், ஏற்றவைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே கட்டப்பட்ட சபை. நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இதே விசுவாசத்தின் குடும்பத்தை கட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு குறைகள், குற்றங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகாதபடி அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை எப்படி நாம் அண்டிக் கொள்ளும் என்றால் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசத்தை நீங்கள் வைத்தீர்களானால் ஒவ்வொரு காரியம், எவ்வளவு பெரிய பாடம் தான் இருக்கலாம்,
கர்த்தர் உங்களை ரட்சித்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சங்கீதம் 111 அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் சரியான நேரத்தில் முடித்து விடுவேன். இன்னும் 5 நிமிடம் தான் எனக்கு இருக்கின்றது. சங்கீதம் 111 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகள் பிரியப்படுகிற எல்லாராலும். ஆமென். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? அதுக்கு மேல வசனம், செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். அப்போதான் என்ன போட்டிருக்கு? கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும். ஆமென். அல்லேலூயா. அதுல நீங்க கர்த்தருடைய செய்கைகள் சாதாரண சின்ன விஷயம் கிடையாது. அவர் செய்த பெரிய காரியம் தான். ஆமென். அல்லேலூயா. வாஸ்தவ வசனத்தின்படி நாம் எண்ண முடியாத காரியம். 33 அதிகாரம் 3வது வசனம் சொன்னது போல நாம் நினைப்பதற்கு மேலாக. ஆமென். அல்லேலூயா. நாம் அதை நினைச்சு கூட முடியாது. இதை நாம் யோசித்து கூட ஆராய்ந்து முடியாத காரியம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, மலை போல ஒரு பிரச்சனை இருக்குது. இதை கர்த்தர் என்ன செய்வார்? ஆமென். எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி கர்த்தர் உங்களை ரட்சித்து, ஆமென், அவர் மகிமைப்படக்கூடிய கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதாங்க போட்டு கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். ஆமென். அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதம். சிவந்த சமுத்திரத்தில் 2. ஆமென். அல்லேலூயா. இது யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியம். நம்முடைய உயிர் தெளிந்த தேவனால் மாத்திரம் முடியும். ஆமென். அல்லேலூயா. அங்க என்ன நடந்த? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களுடையாக நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. எந்த மனிதனால முடியாது, நம்மளை அழைத்த தேவனால் மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை போல பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஊடாக உங்களை சாட்சியாக கொண்டு சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். அல்லேலூயா. இங்க மேல இருக்க வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிதான். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். அல்லேலூயா. அவர் அநேக அடையாளங்களை, அற்புதம், பலவிதமான பலத்த செய்கள் இவ்வளோ நாள் 38 வருடம் உங்களுக்கு செய்திருக்கலாம். இல்லை, நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக அற்புதமாக கர்த்தர் நடத்தியிருந்தாலும் அங்கு என்ன போட்டிருக்கு? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அவர் நமக்கு மகாபெரிய பலனா இருக்கின்றார். எல்லாம் சேர்ந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்க எல்லாம் ரைட்டு தான். ஆனாலும் பாவ மன்னிப்பை நிச்சயம் தேவன் விரும்பாத சில காரியங்கள் நம்மிடத்தில் எது ஒன்று நிறைந்து இன்றைக்கு அவரிடத்திலே மனப்பூர்வமாக, ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்த பாவங்களானே இல்லை, இந்த ஒரு வாரமாக செய்த பாவம் சொல்லலாம். எவ்வளவு பொய்கள், நாவினால் செய்த பாவம், எவ்வளவு கரைகள், களைய வேண்டிய அனைத்து விதமான கலைகளையும் கலைந்து எறியத்தக்கதாக தேவன் விரும்புகிற கோதுமை மணியாக கர்த்தரை மாற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லார் கண்களையும் மூடுவோம். எல்லார் கண்களையும் மூடுவோம். கர்த்தர் நம்மளுக்கு மகா பெரிய பலனாக இருக்கின்றார். தேவன் நம்மளுக்கு அவருடைய நாமத்தை அப்படியாக கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தில் கர்த்தர் நம்மளை அப்படியாக நடத்தி வந்திருக்கிற அந்த தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இமைப்பொழுதும் கர்த்தர் நம்மளை மறவாதபடி, இமைப்பொழுதும் கர்த்தர் நம்மளை மறவாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த 12 மாதத்துல
இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரைக்கும் கர்த்தர் நம்மளை அன்போடு விசாரிப்பற்ற சீரனாக இருந்த என் அருமையான தேவ பிள்ளையே, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களை அவர் விசாரித்து அப்படியாக சத்திரக்காரனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இந்த சத்திரக்காரன் வேலை என்ன? உங்களை குணப்படுத்தி அப்படியாக தேவன் விரும்புகிற பாத்திரவானாக உங்களை மாற்றத்தக்கதாக இந்த சபை இத்தனை வருட காலம் நடந்தது. விசாரிப்பற்ற இந்த ஜனம், இந்த சபை உருவாகி 38 வருடமோ உங்களை எப்படியாக தேற்றினது. எத்தனையோ நாட்கள் வடித்த கண்ணீர், எவ்வளவு சபையில் நடந்த அற்புதங்கள், சபையிலே நடந்த எவ்வளவு தேவனுடைய கிரியைகள், எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் கர்த்தர் குழந்தை வரத்தை கொடுத்தார். எவ்வளவு விடுதலை கர்த்தர் கொடுத்தீங்க. பலவீனப்பட்ட போதிலும் கர்த்தர் பலத்தை கொடுத்து, சுகவீனப்பட்ட போதிலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் மறந்தவர்களாக நன்மையான தேவ பிள்ளையை நான் நிற்பதும் நிர்மூலமாய் இருப்பதும் சுத்த கிருபை. இந்த கிருபையின் நாட்களில் நிற்கிற நன்மையான தேவ பிள்ளையை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதபடி இருப்போமேயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வார்? கர்த்தரிடத்தில் போய் நீங்க சொல்லலாம், நான் அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை வரத்தை நீர் கொடுத்தேன், என் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், என் நிமித்தம் அநேகர் விடுதலை அடைந்தார்கள் சொல்லலாம். கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை, நான் உன்னை அறியேன். ஓ ரிகாரதர பாபா, ஓ ரிஷிகாரதர பாபா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராதபடி, ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பேர் கிறுக்கி போடாதபடி, ஓ இன்றளவும் இனமையான தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற வேண்டுமே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, தேவ சாயலை இழந்தவர்களாக காணப்படுகிற தேவ பிள்ளையே, அவருடைய சாயலை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. மரணத்தின் சாயலை பார்க்கிறது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் சாயலை அடைந்தவர்களாக காணப்பட வேண்டுமே. உங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தவில்லையா? உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்தவில்லையா? நீதி செய்ய உணர்த்தவில்லையா? நியாயத்தீர்ப்பை குறித்து உணர்த்தவில்லையா? ஓ ரஷ்மலதர பாபா பாபா, ஓ ரிகாரதர பாபா, ஷிகரதர பாபா பாபா. கர்த்தருடைய மகிமை அல்லேலூயா உங்கள் மேல் இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய தலமகளால் நீங்கள் குணமாக்கப்பட வேண்டுமே. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் மேல் இருக்க வேண்டுமே. அவருடைய கரங்கள் மேல் இருக்க வேண்டுமே. அவருடைய கரத்தை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. கர்த்தருடைய வருகை வரும்போது இமை பொழுதிலே நாம் மறுரூபம் அடையத்தக்கதாக அந்த மாம்சம் தடையாக இராதபடி, மாம்ச சரீரம் தடையாக இராதபடி ஆவிலே பிழைக்கத்தக்கதாக ஆவி குளிராக மாற வேண்டுமே. ஓ ரிகாரதர பாபா. ஆமென். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்ற வேண்டுமே. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 ஜெபிங்க ஜெபிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சாயலை பெற்றோர்களாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 இன்னும் கொஞ்ச காலம்தான் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அண்டிக் கொள்கிற அவர் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது
அல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைக்கும் போது எனக்கு ஒரு ஆனந்தத்தை ஆண்டவரே கொடுக்கிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவரே எங்களுடைய பெயர்கள் கிறுக்கி தொடாதபடி ஆண்டவரே எங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கத்தக்கதாக இந்த சபையில ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவரே எங்களை தூண்களாக ஏற்படுத்துகிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் வழிநடத்துகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கி ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தவானாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சமாதானத்திற்குள்ளாக நீர் நடத்தும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்படி ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறபடி நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாததோ எண்ணி முடியாத காரியத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீ செய்கிறபடி நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்து முடிக்கிறபடி நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அல்லது ஒவ்வொருத்தரும் சாட்சியை நிறுத்தும் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் பலப்படுத்துகிறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. மீதியானவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே வழி நடத்துங்க. அதே போல ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தபடியா நீர் எங்களோடு பேசினபடியா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ வரக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே எந்த தடையில்லாதபடி ஆண்டவரே இயற்கை நிமித்தம் எந்த தடையில்லாதபடி ஆண்டவரே நாங்கள் சரியாக ஆண்டவரே நாங்கள் நடக்கத்தக்கதாக இந்த ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் பயபக்தியோடு ஆராதிக்கத்தக்கதாக எங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை நீ கொடுத்தபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் காத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென்.